ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த மைடியா சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1998 100 நாள் சர்வே பண்ண வீடியோ தான் இது. ஸோ கஷ்டப்பட்டு சர்வே பண்ணேன். இது சாப்பாடு இல்லை, சாப்பிடுவோம் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு தேவை இல்லையா? ஹொய் ஹொய் ஹொய். ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1998 நம்மளோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 113 நாள் கிட்ட நான் வந்து சர்வே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். இருந்தாலும் நம்மள்கிட்ட வந்து இரும்பு மரக்கட்டையும் இது இல்லை. நம்ம வந்து இந்த பேஸ்குள்ளே வந்து சர்வே பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து கிடைக்கும். ஏன்னா நான் 24 25 மரக்கட்டையோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நெருப்பு நம்ம வந்து மழை பெஞ்சாலும் ஒரு கவலையும் இல்லை. நம்ம அதில் போட்டோம்னா நெருப்பு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கான வழி தான். இங்கே நம்ம சாப்பாடும் அன்லிமிட்டட். ஏதாவது பிரச்சனை நெருப்பு அணைஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து கூட மறைஞ்சிக்கலாம். நான் 3 பெட்டு வந்து செஞ்சுருக்கேன். 4வது பெட்டு செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட இரும்பும் மரக்கட்டை தேவை. ஸோ இரும்புக்கு வந்து நான் பேஸ் விட்டு வெளியவே போகணுன்ற இதே இல்லை எனக்கு. ஏன்னா உள்ளே இருந்து சர்வே பண்ணலான்னு நினைக்கிறேன். பேஸ் விட்டு வெளியே போனோன்னா திடீர்னு செத்துட்டேனா அது வேறு. நம்ம நெருப்புக்கிட்ட வந்தானா செத்து போயிடுவான். இன்றைக்கி ஃபைட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நான் ஈஸியாக முடிச்சிடுவேன். ஏன்னா என்கிட்ட எல்லா விதமான இதுவும் இருக்குது. எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். இது அன்லிமிட்டடு. அதுக்கப்புறமா அடுத்த கன்று இதில் ஒரு புல்லட்டோட இது தூண்டில். இது வந்து இந்த இழுக்கிறது பேண்டேஜ் 2 இருக்குது. இது ஒன்று மெடிக்கிட் ஒன்று இருக்குது. சாப்பாடு 6 இருக்குது. டார்ச் லைட், அது ஜெயின் டார்ச் லைட்டு. இது வந்து ரிவால்வர். ரைஃபிள் அம்மோ. என்னதுடா அது? ரிவால்வர் தானே? ஆமாம், ரிவால்வர் தான். ஓகே, நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ரிவால்வர் இருக்குது, ரைஃபிள் அம்மோ இருக்குது, டார்ச் லைட்டும் இருக்குது. ஸ்பியர் ஒன்று வந்து இங்கே போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வச்சிடலாமா? ஏன்னா இப்போ நம்ம இதில் புல்லட் தீர்ந்து போச்சுன்னா அதில் அப்படியே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது இங்கே போட்டுடலாம். சூப்பர். 3 குழந்தைய நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம். ஸோ எஸ், 3 குழந்தைய தான் நம்ம காப்பாற்றிருக்கோம். எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எல்லாத்தையும் செஞ்சாச்சு. நான் ஒத்தாளாக தான் நான் வந்து சர்வே பண்ணதேமோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இன்றைக்குமே இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை. சர்வே பண்ணுறதில்ல அவ்வளோ தெரியுமா? எத்தனை என் ஷூட்டை பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் தெரியுமா காய்ஸ் உங்களுக்கு? எத்தனை ஃபைட்டை தாண்டி வந்திருக்கேன். நான் ஒன்றும் பெரிய பெரிய யூடியூபர்லாம் இல்லை, சின்ன யூடியூபர் தான். சின்ன யூடியூபராக இருந்தே 100 நாள் நான் வந்து சர்வே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதில் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொண்டு வந்துட்டோம். 6வது கொண்டு வரலான்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ 82% கிட்ட வந்துருச்சு. 6வது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த நாளைக்காச்சுன்னா மரம் நிறையா வந்துடும். அதை அப்படியே வெட்டிடலாம். இருங்க, நாளைக்காவது எவ்வளோ நேரம் இருக்குது? 10 செகண்டு தான் இருக்குது. 10 செகண்டு. ஆனால் அந்த போர்டில் பார்த்தீங்களா, ஒரே ஒரு குழந்தை இன்னும் காப்பாற்றவே இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. பார்த்தீங்களா போர்டில்? ஓகே, இப்போ அதெல்லாம் இதுக்கு சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரத்தை நட்டி வைக்கல, மரக்கட்டமானி இருக்கிற இதை நட்டி வைக்கல, இதை தான் நட்டி வச்சுருக்கோம். ஏன்னா மரக்கட்டமானி இருக்கிறத நட்டி வச்சோன்னா வெளியே சில பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, அடிக்க முடியாது, வெளியே போய் தான் அடிக்கணும். இதை அப்படி பண்ணோன்னா நம்ம ஸ்பியரை வச்சா ஈஸியாக இங்கே உள்ளேருந்தே அடிச்சு விட்டுலாம். ஒரு நாள் ஸ்கிப் ஆச்சுன்னா 7 நாள் 120 நாள் வந்தாச்சு. நான் வந்து ஒரு 30 நாள் சர்வே பண்ணலான்னு இருக்கேன். 130 சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாது எத்தனை மரக்கட்டை இருக்குதுன்னு நானே இப்போ தான் எண்ணுறேன். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டை எடுக்கிறத நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் செய்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஓகே, கீழே பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ ஐட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? தான் பெருமையாக இருக்குது. இதை போட்டு விட்டுலாம். 6வது லெவல் கொண்டு வந்துட்டோன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான் 90 கொண்டாந்தாச்சு. இது அப்படியே போட்டு விட்டுலாம். இது எத்தனை 93 கொண்டாந்தாச்சு காய்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் வேமாடு. நான் முறையாக நான் என் பேஸில் 6வது லெவல் வந்து இந்த ஃபயர் கேம்பை வந்து கொண்டு வர போகிறேன். நான் ஒரு வாட்டி கூட இன்னும் சாகலை. ஸோ அதுவே ஒரு தனித்திறமை தான். உண்மையிலே காய்ஸ் நான் ஒரு வாட்டி கூட சாகவே இல்லை.
இது மாதிரி போட்டுடலாம். 6வது லெவல் வந்து நினைக்கிறேன். ப்ளீஸ் வந்து தொலை. இது ஏன் ஃபயருக்குள்ளே போக மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல. ஐயோ போடு. இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் மட்டும்தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 6வது லெவல் கொண்டு வந்து பெருசாகிடுச்சு. பேஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ 4வது குழந்தை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 6வது லெவல் கொண்டு வந்ததுனால. இப்போ 4வது குழந்தையை காப்பாற்றவாள் அப்படியே விட்டுருவா. என்ன செய்யலாம்? கேம்ப் ஃபயர்க்குள்ளே பிளான் பண்ண முடியாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த ஒன்று எங்கே ஒன்று இருக்கா? 11 12 இருக்குது கைஸ். 12 சீட்ஸ் இருக்குது. ஓ மழை பெய்யுது. ஐயோ நெருப்பு அணுச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் தான் குறையுது. சூப்பர். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4வது குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம். வேறு வழி இல்லை. ரிஸ்க் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுதுல. குறையவே மாட்டேங்குது. கடுப்பாக இருக்குது. இது எடுப்போம். ஓய் செம்மையாக அடிக்குது காய்ஸ். ஒரே அடியில் முடிச்சு விட்டுருச்சு. இருங்க ரைஃபில் மூச்சு அடிப்போம். ஓ மை காட். அந்த இடமும் அழிஞ்சது.